மக்கள் மன்றம் 2026 தேர்தல். மக்களை ஈர்ப்பது யாருடைய வாக்குறுதிகள்? தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நெருங்கிடுச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வாக்குறுதிகளை அதிகமாக எல்லா கட்சிகளும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். தேர்தல் ஜுரத்துக்கான சிம்டம்ஸில் மொதல் விஷயம் அதான். எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு வாங்க. கர்ணன் கவச குண்டலத்தெல்லாம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கர்ணனோட பரம்பரை மாதிரியே எல்லாரும் அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காலகட்டத்தில் எல்லா கட்சிகளும் அவரவருடைய வாக்குறுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் பெண்களுக்கு இந்த முறை பயங்கர ஜாக்பாட். அது வாக்குறுதி மட்டும் இல்லை, முன்னாடியே வேற கொடுத்துட்றாங்க. இந்த முதல்ல நீ வச்சுக்க, முதல்ல வாங்கிக்க, பரவாயில்ல புடி வச்சுக்க அப்படின்னு முதல்ல வாங்கிக்க, அப்புறம் இன்னும் கூட தரேன், மறக்காமல் ஓட்டு மட்டும் போட்டுரு அப்படின்னு அந்த மாதிரியான நிலைமை போயிட்டுருக்கு. ஸோ வாக்குறுதிகளை வரிசையாக எல்லா கட்சிகளும் கொடுத்துட்ருக்காங்க. அதிமுக ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்தாங்கன்றதை பார்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அக்கௌண்ட்லேயே கூட போட்டாங்க. அப்புறம் மகளிர் தின விழாவில் தமிழக வெற்றி கழகம் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அண்ணன் சீரான், தாய் மாமன் சீரான், பெரியப்பா சீரான், சித்தப்பா சீரான், எல்லாத்தையுமே அவர் இருக்கு, ஏதாவது பாக்கி இருக்கான்னு தெரில, எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேளையில் இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் மக்கள் கவனிக்கிறாங்க, அவதானிக்கிறாங்க. யாருடைய வாக்குறுதி மக்களை உண்மையாக கவர்ந்து ஈர்த்திருக்கிறது? நான் அதானே உங்களுடைய நோக்கம், நம்மளை கவரணும், நம்முடைய வாக்கை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே இவ்வளோ கொடுக்குறாங்க. இப்போ யாருடைய வாக்குறுதி மக்களிடம் ஆழமாக சென்றடைந்திருக்கிறது, மக்களை ஈர்த்திருக்கிறது, மக்களை கவர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய மக்கள் மன்றத்தில் நம்ம விவாதிக்க இருக்கின்றோம். முதலாவதாக திரு மதிவாணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாடறிந்த ஒரு பழமொழி இருக்குது. ஆக அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆளாளுக்கு உறுதிமொழிகள் சொல்லுவார்கள். அதை நிறைவேற்றப் போகிறோமா, நிறைவேற்ற வேண்டும் என்ற கடப்பாடு இருக்கதா? அதெல்லாம் இல்லை. வாக்குகளை பெற வேண்டும், கவர வேண்டும். அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். எல்லா அரசியல் கட்சிகள், நான் பொதுவாக இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, சில உதாரணங்கள் சொல்வதால் இந்த கட்சியை ஆதரிச்சிட்டார், இந்த கட்சியை எதிர்த்துட்டார்னு பேச வேணாம். 2014 நம்முடைய பாரத பிரதமர் மோடி பிரதமர் பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக நாடு முழுக்க வந்தார், தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். அப்போ பல உறுதிமொழிகள் சொன்னார். அதில் ஒன்று என்னன்னா, சுவிஸ் பேங்க்கில் பதுக்கப்பட்டிருக்கிற இந்தியர்களினுடைய கருப்பு பணத்தை மொத்தமாக வெளியே கொண்டு வந்துடுவேன், அதை காங்கிரஸ் சர்க்கார் செய்ய தவறிவிட்டது. அப்போ அதை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறது, அந்த அவ்வளோ பணத்தை ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலேயும் 15 லட்சம் ரூபாயை நான் போடுவேன் என்ற ஒரு நல்ல உறுதிமொழியை கொடுத்தார். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு. நல்லா போட்டார், டபுள் ஒயிட் சிங்கிள் ரெட் போட்டார் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுவிஸ் வங்கியில் எத்தனை ஆயிரம் கோடி இந்தியர்களால் கருப்பு பணம் சேமிக்கப்பட்டிருக்கிறது என்ற பட்டியலையும் அந்த சம்மந்தப்பட்ட வங்கிகள் இந்திய அரசிடம் கொடுத்து பல ஆண்டுகளாகிவிட்டது. அநேகமாக மோடி அதிர்ச்சி அடைந்திருப்பார்னு நினைக்கிறேன் இந்த லிஸ்ட்டை பார்த்து. ஏன்னா எல்லாம் அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு அமித்ஷா இருக்கார் இல்லையா, மாண்புமிகு உள்துறை அமைச்சர், அவரை செய்தியாளர்கள் ஒரு இடத்துல கேட்கும்போது இது மாதிரி ஒரு உறுதிமொழி சொன்னதா ஞாபகம் இருக்கா, இப்படி ஒரு உறுதிமொழி நீங்கள் கொடுத்தீங்களே? அப்போ அவர் சொன்னார், அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா, இதெல்லாம் ஜும்லான்னாரு, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, என் துவக்க உரையில் யாரையும் சீரியஸாக எடுக்காதீங்கன்றீங்க. இல்லை, இந்த தேர்தல் உறுதிமொழிகளை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது நிறைவேற்றினால் சந்தோஷம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நிறைவேற்றுவார்களா நாம் காத்திருக்க வேண்டும். பட் ஆனால் தேர்தல் உறுதிமொழிகள் தான், அந்த அளவோடு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய முதல் சுற்றை முடித்துக் கொள்கிறேன்.
ஐயா கடைசியில் சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல, எதையும் சீரியஸாக எடுக்காதீங்கன்ட்டாங்க. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அலீம் அல் புகாரி அவர்களை அன்போடு பேச அழைத்தார். எனக்கு முன்னர் பேசிய ஐயா மதிவாணன் அவர்கள் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது தேர்தல் வாக்குறுதிகளை என்று சொன்னார். அதில் எல்லாம் அடங்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா பர்டிகுலராக விஜயுடைய 2500 ரூபா ஃபார் உமன், அதே மாதிரி 6 ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர், இதெல்லாம் அதில் அடங்கிடும்னு நான் நினைக்கிறேன். அதையும் சேர்த்து தான் சொல்கிறாருன்னு நம்புகிறேன். அதே மாதிரி 6 சிலிண்டர் காசு கொடுத்தா கூட கிடைக்க மாட்டேங்குதா சார்? அதான் அதுவும் அடங்கிறேன்னு நினைக்கிறேன் ஐயா சொன்னதில். அதே போல் வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ்ஸு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இப்போ பெண்களுக்கு வந்து அதே ஃப்ரீ பஸ்ஸை வந்து விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தேர்தல் வாக்குறுதிகளை பற்றிய அவருடைய பார்வை வேறானதாக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு மாணவர் யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டு இன்றைய தினம் பத்திரிகையாளரிடத்தில் பேட்டி கொடுக்கிறார். மாதம் 7500 ரூபாய் பெற்றேன், அரசாங்கத்திடமிருந்து மாதம் 7500 ரூபாய் பெற்றேன். என்னுடைய ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணும்போது அரசிடமிருந்து 25,000 ரூபாய் பெற்றேன். என்னுடைய மெயின்ஸை கிளியர் பண்ணும்போது அரசிடமிருந்து 50,000 ரூபாய் பெற்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே நான் முதல்வன் திட்டத்திலே நான் பயிற்சி பெற்று நான் முதல்வன் திட்டத்திலே படித்து இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால், வாக்குறுதி என்றால் தேர்தல் நேரத்தில் தரப்படுவதல்ல. தேர்தல் வரும் பொழுது தான் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியினுடைய முடிவுகளை, தான் ஏற்கனவே கொடுத்த பிராமிசஸ் உடைய ரிசல்ட்டை காட்டக்கூடிய திராவிட மாடல் 2.0 வாக்குறுதிகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வாக்குறுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டவே நம்ம கண்கூட நம்மளால பார்க்க முடியுது. நம்ம நெறியாளர் தான் பேட்டி எடுத்தாங்க, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி, இஃப் ஐ எம் நாட் ராங். அம்மா அதெல்லாம் முடியாதுமா, 1000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாதுமா. யார் சொன்னது? அவங்ககிட்ட தான் சொன்னார், அவங்க பேட்டியில் தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதே மகளிர் உதவி தொகையை தேர்தல் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு 3 மாதங்கள் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக அதை சேர்த்து கொடுத்து காலை எழுந்த போது 5000 ரூபாயை தன்னுடைய மொபைலிலே பேலன்ஸாக பார்த்த மக்கள் நம்முடைய முதல்வருக்கு அவ்வளவு பிரார்த்தனைகளை செய்தார்கள். அந்த நம்பிக்கையிலே டிராவிடியன் 2.0 நோக்கி இந்த தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாக்குறுதிகள் என்பது பேஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ், அதை செய்து காட்டிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்களுடைய கூட்டணி என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு அலீம் புகாரி அவர்களே. வாக்குறுதி கொடுக்கறது இல்லைங்க, ரிசல்ட்டில் இருக்குது மேட்ரு. நாங்கள் ரிசல்ட்டே காமிச்சிருக்கோம் இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டியிருக்கிறார். திரு பாலு அவர்களே அதற்கு பதில் சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக பேசுவதற்கான தகுதி உள்ளவர்கள் இந்த மேடையிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களில் பல்வேறு அவர்களுக்கு சிறப்புகள் இருந்தாலும் இதை பற்றி பேசுவதற்கான தகுதியுள்ள ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். காரணம் நான் சொல்லுகிறேன், திமுகவும் அதிமுகவுக்கும் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் பட்ஜெட் போடுவார்கள். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும், இதுவரையில் வரவில்லை என்றாலும், கடந்த 20 ஆண்டுகளாக நிழல் அறிக்கையை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை கொடுப்பதற்கு தகுதி இல்லை என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் அறிக்கை கொடுப்பதற்கான தார்மீக தகுதியே அவர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வை. காரணம் என்னவென்றால், கடந்த தேர்தலில் 505 வாக்குறுதிகளை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியிருக்கிறார்கள். 13% மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தரை பற்றி மதிப்பீடு செய்யணும்னா சொல்ல காப்பாற்றுறவன் அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, வாங்கின கடனை ஒழுங்காக கொடுப்பானடா அப்படிம்பாங்க. இந்த இரண்டுக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த உதாரணம். சொல்வதையும் அவர்கள் செய்வதில்லை, வாங்கிய கடனையும் திருப்பி கொடுப்பதில்லை.
நான் சொல்கிறேன், பட்ஜெட் போடுங்க, நீங்கள் எதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லுங்கள். தமிழக அரசினுடைய கடன் சுமை திமுக வருவதற்கு முன்பாக சுதந்திரத்திலிருந்து 4,20,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த 5 ஆண்டுகளில் திமுக வாங்கியிருக்கக்கூடிய கடன் 5,70,000 கோடி. இன்றைக்கு தமிழகத்தினுடைய கடன் 9,96,000 கோடி கடனை வைத்துக்கொண்டு திமுக சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? எப்படி அது மக்களை ஈர்க்கும் என்பதை அசோகா என்கிட்ட சொல்லணும். நான் எது நிறைவேற்றலை என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த நேரத்தில் இவர்கள் கொடுத்த 505 வாக்குறுதிகளில் அடுத்து 2026 தேர்தல் வருகின்ற பொழுது நான் எல்லோருக்கும் இதை செய்தியாக சொல்கிறேன், தற்பொழுது இருக்கக்கூடிய 100 வாக்குறுதிகள் மீண்டும் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதியில் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். எதை சொன்னார்கள், எதை நிறைவேற்றினார்கள், எதை நிறைவேற்றவில்லை என்பதை நான் அடுத்த அமர்வில் உங்களிடத்திலே சொல்கிறேன். நன்றி. நன்றி திரு பாலு அவர்களே. திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குன்னு நான் அட்வான்ஸாக சொல்கிறேன்னு அவர் வெளியிட்டுருவார் போல இருக்குது திமுக தேர்தல் அறிக்கை, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி கருங்குளம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வெற்றிகுளம் என்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட 5000 ஏக்கருக்கு மேலே இன்னும் 20 நாளுக்கு அறுவடை செய்ய இருக்கிற நெல் வயல்கள் தண்ணீர் இல்லாமல், நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து கொண்டிருக்கிறது. தொகுதியினுடைய சட்டமன்ற, பாராளுமன்ற, மாவட்ட ஆட்சியருக்கு தொடர்ச்சியாக புகார் அளித்தாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. மணிமுத்தாறு வாய்க்காலிருந்தும் தண்ணி இல்லை, குளத்துலையும் தண்ணி இல்லை. ஆனால் இதே தூத்துக்குடியில், இதே திருவைகுண்டத்தில் 2023 டிசம்பர் மாதம் பெருவெள்ளம், மழை பெஞ்சு 10 நாட்களில் ஒரு குளத்தை தண்ணி இல்லை. ஏன்? ஒரு குளம் கூட தூர்வாரப்படலை. அதை நாங்கள் செஞ்சோம், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா இவர்களுக்கு ஓட்டு போடலாம். ஒரு குளத்தில் தண்ணி இல்லை. நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுங்கு என்று வள்ளுவர் 20வது குறள்ல பாடுறாரு. அடிப்படை தேவை, ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? தண்ணி. தண்ணியவே நான் விலை கொடுத்து தான் வாங்க முடியும்னா நீங்க என்ன நல்லாட்சி பண்ணிருக்கீங்க? ஒரு அணிலுங்க, அணிலுக்கும் சேர்த்து நம்ம அரசியல் பண்றோம். ஒரு அணில் தள்ளாடுது, எது தண்ணி இல்லாம தள்ளாடுது. அந்த அணிலுக்கு போய் தண்ணி ஒருத்தன் பாட்டில் ஊத்துறான். நான் சொல்ற அணில் என்பது உயிரோடு இருக்கிற அணில். உடனே சிரிக்கிறது, அணில்னாலே சிரிப்புட்டான். தள்ளாடுது, அதுக்கு தண்ணியை ஊத்துறான். அப்போ அணிலுக்கு கூட இங்க தாகம் தீர்க்க தண்ணி இல்லை. அடிப்படை தேவையான தண்ணீரை விலை கொடுக்க வச்சுட்டு இந்த தண்ணீர் என்ன பண்ணணும்? இலவசமா இருக்கணும். அதுக்கு அடுத்து நான் முடிச்சிடறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை கல்வி. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று பகத்சிங் சொல்றாரு. கல்விக்கு நான் முதல்வன் திட்டத்தில் முதலமைச்சர் கொடுத்தாருன்னு சொல்லி மரியாதைக்குரிய சகோதரர் அல் புகாரி சொன்னாங்க. ஒரு கல்வியை ஒரு மாணவனுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கடமையை செஞ்சதுக்கு நாங்க செஞ்சோம். கல்வி இலவசமா இருக்கா? எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களா? இந்த திமுக தேர்தல் அறிக்கை நான் வச்சிருக்கேன். www.tmk.in இணைய பக்கத்தில் டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். திமுக தேர்தல் முதல் வாக்குறுதி, திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்தினீங்களா? கடும் ஊழல் புகாருக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் ஊழலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் அமைச்சலா? அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை 5 ரூபாயும் டீசல் விலை 4 ரூபாயும் குறைக்கப்படும், குறைச்சிங்களா? சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் குறைக்கப்படும், குறைச்சிங்களா? நியாய விலைக்கடலில் மாதம் 1 கிலோ சர்க்கரை குறுதாக தரப்படும், உளுத்தம் பருப்பு தரப்படும், மின் கட்டணம் மாதம் 1 முறை வழங்கப்படும். வழங்குனீங்களா? நான் சொல்லல, சரவணன் சொல்லட்டும். சரவணன் தேசிய ஊடகத்தை கதறவிடக்கூடிய தன்னுடைய ஒற்றை சிரிப்பால் இந்திய ஊடகத்தை கதறவிடுகிற மதிப்பிற்குரிய சரவண, நீங்க சொல்லுங்க என்னென்ன பண்ணுனீங்க, என்னென்ன பண்ணல? வாக்குறுதி என்பது குடிநீர், கல்வி, மருத்துவம், இந்த 3ஐயும் தரமாக சமமாக கொடுப்போம் என்பது நாம் தமிழர் கட்சியின் வாக்குறுதி. அதுதான் மக்களுக்கான வாக்குறுதி என்பதை கூறி 2ஆம் சுற்றுக்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு துரைமுருகன் அவர்களே. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு பாபு முருகவேல் அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன்.
போன வாரம் ஒரு வழக்கு நீதிமன்றத்திலே வருகிறது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பெருமளவிலே தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் இருக்கிறது. அதற்கு நியாய விலை கடைகளிலே இலவசமாக அரசு சானிட்டரி நாப்கின்களை வழங்க வேண்டும் என்கிற ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கிற்கு ஆஜரான அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் அது அரசினுடைய பரிசீலனையில் இருக்கிறது, அதற்குண்டான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் என்ற ஒரு கருத்தை போன வாரம் நடந்த உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கிலே அரசாங்கம் தெரிவிக்கிறது. 30/5/2012 ஆண்டு சட்டமன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது, மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது, பெண்களுடைய துயரத்தை உணர்ந்த நீங்கள் உடனடியாக இதற்கு ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று நான் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே அடுத்த 7வது நாட்களிலேயே ஒரு அரசாணையை பிறப்பித்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளி கல்லூரிகளில் செல்லக்கூடிய அனைத்து மாணவிகளுக்கும் இலவசமாக சானிட்டரி நாப்கின் வழங்கிய அரசாங்கம் மாண்புமிகு அம்மாவினுடைய அரசாங்கம். அதற்கு ஒரு சிறு காரணமாக நானும் இருந்திருக்கிறேன். இது போல இருக்குது. இது ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இந்த பக்கா மாஸ் கட்சி இப்போ சொல்லியிருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கிற்கு இது போன்று நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் நாங்கள் இது சீர்மைப்படுத்துவதற்குண்டான முயற்சி எடுப்போம் கூட சொல்லலை. அரசு பரிசீலனையில் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேர் வைக்கிறதுன்னு ஒரு தனியாக ஒரு துறை இருக்குது. ஒரு திட்டத்துக்கு வரும்போது ஒரு பேர் வைப்பாங்க. நான் முதல்வன், உன் புதல்வன், என் புதல்வன், நம் முதல்வன், என்னென்னமோ ஒரு பேர் மட்டும் வைப்பாங்க நல்லா அழகா. 60 மாணவர்கள் அந்த குடிமைப்பணி தேர்வை எழுதினார்கள். 56 மாணவர்கள் அதை தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அது 56 மாணவர்களும் அரசாங்கம் நடத்துகிற அந்த நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள், படித்தவர்கள். 2 நாளைக்கு முன்னாடி பேப்பர், நம்ம தினத்தந்தி பேப்பரில் அண்ணன் சைதை துரைசாமி அந்த 56 பேரே 40 பேர் என்னுடைய மனிதநேய அறக்கட்டளையிலே படித்தவர்கள் சொல்லி அவர் ஒரு அதாச்சா. அதுக்கு அன்றைக்கே பேப்பரில் ஒரு தனியார் ஐஏஎஸ் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது சொல்லுது, இந்த 56 பேர்லேயே 40 பேர் எங்கள் நிறுவனத்திலே படித்தவர்கள்னு சொல்லுது. ஏன்னா பொய் சொன்னாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு படத்தில். அந்த மாதிரி எங்கெங்கோ படித்தவர்களுக்கு இதுலேயுமா ஸ்டிக்கர் ஒட்டுவீங்கிறதா எங்களுடைய கேள்வி. இப்போ இன்னைக்கு எரிவாயு உருளை பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். எரிவாயு உருளை பிரச்சனைன்னு சொல்லி யார் கடிதம் எழுதுறது? 5 வருஷத்துக்கு முன்னாடி எரிவாயு உருளைக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறேன்னு சொன்ன ஆளு. 19 லட்சம் தமிழர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளிலே, மேற்கு ஆசிய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பத்திரமாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சர். இருக்கிறவங்களாம் பத்திரமா கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. யார் எழுதுறது? யாரு? நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், அந்த நாட்டு மக்கள். என்னுடைய தேசிய தலைவர் என்று போட்டக்கூடிய மேதகு பிரபாகரனுடைய மரணத்திற்கு காரணமாக காங்கிரஸோடு கூட்டணி வைத்து பல லட்சம் மக்கள் கொள்வதற்கு காரணமாக இருந்தும் இன்னைக்கு தமிழ் மக்களை காப்பாற்றி கூட்டு வரணுமா? தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன நிறைவேற்றலன்னு சொல்லி ஒரு பட்டியல் செஞ்சாங்களான்னு கேட்டார். என்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது, அடுத்த ரவுண்டில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாபு முருகவேல் அவர்களே. திமுக தேர்தல் அறிக்கை சரவணன் கிட்ட இருக்கோ இல்லையோ எல்லார்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு காப்பி டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா திரு சரவணன் அவர்கள் தான் வரணும். அவரை அன்போடு பேச அழைக்கின்றேன். ஏதோ பேர் வச்சுருக்காங்க, இந்த திட்டம் அந்த திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன் அப்படின்னாங்க. இந்த திட்டங்களை பற்றியெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இந்த திட்டங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் சக்ஸஸ். ஒரே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன திட்டம் அப்படின்னா 1000 ரூபாய் அரசு பள்ளிகளில் படித்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய், கல்லூரிக்கு போனாங்கன்னா 1000 ரூபாய் திட்டம். இது எப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான திட்டம்னா, இன்னும் ஒரு 5 வருஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பட்டம் பெறாத பெண்களே இல்லை என்ற நிலை ஏற்படும். இப்போவே 18% இன்க்ரீஸ் இந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ. பள்ளி முடித்து கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள் 18% ஜாஸ்தியாக இருக்காங்க. எதனால்? இந்த புதுமை பெண் திட்டத்தினால. இது ஒரு சான்று, ஒரு சின்ன சான்று, எப்படி இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய சான்று. எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்கள்? 505 கொடுத்தீங்களே, 505 கொடுத்தீங்களே அப்படின்னாங்க. ஐயா, 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 364 நிறைவேற்றியாச்சு. 400க்கு திட்டங்கள் துவங்கியாச்சு. மீதி இருக்கக்கூடிய வாக்குறுதிகள், சில வாக்குறுதிகள் நில கையகப்படுத்தல், மேலும் சில நடைமுறை சிக்கல்களாக நிறைவேற்ற முடியவில்லை. மற்ற வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியலன்னா என்ன காரணம்? பாஜக
நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்குறாங்களா? இல்லை. என்ன சொல்கிறான்? இந்தி படி, இந்தி படி, உனக்கு பணம் கொடுக்குறேன்றா. நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு உன் பணம் தேவையில்லை, போடா அப்படின்றாரு தமிழ்நாட்டின் முதல்வர். இதுதான் 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 தமிழ் தமிழ் உணர்வு. இதற்கு தான் திமுக மீண்டும் வர வேண்டும். அடிமைகள் வேண்டாம், அடிமைகளை ஓரங்கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ சொன்னாங்க, என்ன ஒரு ஒரு வாக்குறுதியை சொல்லி காமித்தார். அதிமுகவினர் மேலே வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா, வழக்குகள் எல்லாமே தொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு யார் முட்டுக்கட்டை போட்டுட்ருக்கா? கவர்னர். இப்போ புரியுதா? அதிமுக ஏன் பாஜக கிட்ட சரணாகதி அடைந்திருக்கிறது அப்படின்ட்டு. இந்த வழக்குகள் எல்லாம் வெளியில் வந்துடக்கூடாது என்பதற்காக அமலாக்கத்துறை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை கைது செய்து விடக்கூடாது என்பதற்காக கூட்டணி. இது என்ன தமிழ்நாட்டு நலனுக்காக போடப்பட்ட கூட்டணியா? அதனால தான் சரியான முறையில் முதல்வர் ஃப்ரேம் பண்ணார். தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வர்சஸ் பாஜக. அதனால் சொல்கிறோம், தமிழ்நாட்டை தலை நிமிர்த்த திமுகவால் மட்டும்தான் முடியும். ராக் ஸ்டார் சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் மட்டும்தான் இது முடியும். நன்றி திரு சரவணன் அவர்களே. இரண்டாவது சுற்றை தொடங்கலாம். முதலாவதாக திரு மதிவாணன் அவர்களே மீண்டும் பேச அன்போடு அழைக்கின்றேன். அதாவது இன்றைக்கு தேர்தல் உறுதிமொழிகள் எந்த அளவுக்கு நகைப்புக்கு இடமாயிடுச்சுன்றதை தான் நான் என்னுடைய துவக்க உரையில் சொன்னேன். இன்றைக்கி போட்டி போட்டுக்கொண்டு குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால், அதிலும் குறிப்பாக எஸ்ஐஆருக்கு பிறகு பெண் வாக்காளர்கள் மிக அதிகமாக, ஆண்களை விட அதிகமாக தமிழ்நாட்டில் இருப்பதால் இன்றைக்கி எல்லா கட்சிகளும் பெண்களை குறிவைக்கிறார்கள். அதாவது பெண்களுக்கு விடியல் பயணம் ஏன் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாதா? ஆண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அதிமுக கொடுக்குறாங்க ஐயா. இல்லை அது கொடுத்தால் தானே, வந்தால் தானே. அத்தைக்கு மீசை முளைத்தால் பார்த்துக்கலாம். ஆக ஏன் பெண்கள் மீது இந்த கரிசனம் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்குதுன்னா, இதான் அடிப்படை. 5,67,00,000 2,89,00,000 பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இப்போ பெண்களை கவர எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிறார்கள். அதில் யாரும் விதிவிலக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒருத்தர் செஞ்சா இல்லை, அது ஒருத்தர் செஞ்சா ரொம்ப நல்லது. இன்னொருத்தர் சொன்னாருன்னா அது நடக்காது, அது காப்பி அடிச்சிட்டாரு, அதுக்கு பணம் எங்கே போவார். இது எல்லோரும் அரசியல் பண்ணுறாங்க. நான் இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்ல, எல்லோரும் அரசியல் பண்ணுறாங்க. அதில் என்ன வித்தியாசத்தை நான் பார்க்குறேன்னா, திரு விஜய் அவர்கள் சொல்வதற்கும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கும் இபிஎஸ் அவர்கள் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறேன்னா, அதிமுக ஒரு 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது, திமுக ஒரு 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது. முக ஸ்டாலின் 5 வருஷமாக முதலமைச்சராக இருந்திருக்காரு. எடப்பாடியார் ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவங்க ஆட்சி காலத்தில் இப்போ சொல்கிறதெல்லாம் ஏங்க செய்யல? என்னுடைய ஒரே கேள்வி, இப்போ விடிய காத்தால போட்டாங்க தெரியுங்களா, 5,000 ரூபாய் போட்டுட்டு அதை ரொம்ப கரிசனத்தோடு காலங்காத்தால காணொலியில் போட்டு எல்லாமே ஓட்டுக்காக தான். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, 2.0 வந்தால் 2,000 ஆகுமா. ஏன்னா எடப்பாடி 2,000ன்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? அப்போ 2 ஏன்பா நீ தான் அதிகாரத்தில் இருக்க, இப்போவே ஆக்க. கோடைக்காலம் வந்தது, குளிர்காலத்துக்கு யார் தர போகிறாங்கன்னு தெரில. நல்ல வேளை திமுக இன்னும் உறுதிமொழியை கொடுக்கல. நான் எதிர்பார்க்குறேன் அவங்க குளிர்காலத்துக்கு உதவித்தொகை, அதுவும் பெண்களுக்கு தான். ஏன்னா கோடைக்காலமும் குளிர்காலமும் மழைக்காலமும் ஆண்களை எதுவும் பாதிக்கிறது இல்லை. என்னங்க நியாயம்? உங்களுடைய சுயநலம், ஓட்டு வாங்கணும், பெண்கள் வாக்குகளை குறி வச்சு, இதை தவிர வேற என்ன இருக்குது? இதில் கோட்பாடு அரசியல் தத்துவம் என்ன இருக்குது? காஞ்சிபுரத்தில் நம்ம முதலமைச்சர் பேசினார் சில மாதங்களுக்கோ வாரங்களுக்கு முன்னால். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது, நான் அவர் ஏதோ சொல்ல போகிறாருன்னு பார்த்தா, 1000 காலமாக நடந்துட்டு இருக்கிற ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கான அந்த போரின் நீட்சின்றாரு. என்னங்க கதை விடுறீங்க? என்ன கதை விடுறீங்க?
இன்னைக்கு வந்துங்க உறுதிமொழிகள் கொடுப்பது பெரிதல்ல. நான் ஒன்று பீயிங் எ ட்ரேட் யூனியன் லீடர், எனக்கு ட்ரேட் யூனியன் பேக்ரவுண்ட் இருக்கிறதால நான் ஒன்று சொல்கிறேன். அவர் நம்ம வக்கீல் சார் சரவணன் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் கொண்டு வருவோன்னு சொல்லி லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா? நிறைவேற்ற முடிந்ததா? என்ன சொல்கிறீங்க? இப்போ நாங்கள் அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துட்டோன்றீங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்பது நீங்கள் சேவை செய்வதால் உங்களை அது கொடுக்குறாங்க. ஆனால் நியூ பென்ஷன் ஸ்கீம்னா நீங்கள் அதை பெறுவதற்கு உங்கள் வாழ்நாள் பூரா சேவை காலம் பூரா 10% சம்பளத்தை நீங்கள் கட்டணும். அதாவது இது ஃப்ரீயாக கிடைக்கும் பென்ஷன், ஓல்டு பென்ஷன். நியூ பென்ஷன்னா யூ ஹாவ் டு பே, கட்டண கழிப்பகம் மாதிரி. இன்னைக்கு ஸ்டாலின் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு? ஸ்டாலின் அதுவும் 5 வருஷம் கழிச்சு முடிகிற நேரத்தில் எல்லா சங்கங்களும் ஒன்று சேர்ந்து போராடுகின்ற நேரத்தில் அல்வா கொடுத்துருக்கிறாரு. நான் எல்லா அரசியல் கட்சிக்காகவும் சொல்கிறேன். உறுதிமொழி 4 கொடுத்து அதை 3 நிறைவேற்றுங்க. 505 கொடுத்துட்டு 300 நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு பெருமை பேசுறதுல ஒன்றும் எந்த நன்மையும் இல்லை. நீட் தேர்வு ஏற்கனவே சொன்னாங்க. இப்போ விஜய் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிடுவார் ஆட்சிக்கு வந்து. கண்டிப்பா அதிகாரத்தை கொடுங்க. இவங்கெல்லாம் ஆட்சியில இருந்தவர்கள், 30 வருஷம் ஆட்சி பண்ணவங்க. இவங்களுக்கு யோக்கியதே இல்லை. அவருக்கு ஆட்சியை கொடுங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு பேசலாம். ஆட்சிக்கு வந்தால் செய்வாருங்க. இவங்கெல்லாம் ஆட்சியில இருந்தப்ப என்ன செஞ்சாங்க? அதனால என்னை பொறுத்தவரையில் உறுதிமொழிகள் என்பது ஏமாற்றுவதற்காகவும் வஞ்சிப்பதற்காகவும் வாக்குகளை களவாடுவதற்காகவும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நிறைய விஷயம் என்னால் சொல்ல முடியும், நேரம் இல்லை. ஊழலற்ற நிர்வாகத்தை தருவேன் என்று இந்த கட்சிகள் உறுதிமொழி கொடுத்தா அது நல்லா இருக்குங்க. அதை கொடுக்கவே மாட்டாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னுவாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறேன்னுவாங்க. ஊழலற்ற நிர்வாகத்தை, லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சியை இன்னைக்கு ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி கொடுத்தாங்கன்னா அதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா மதிவாணன் அவர்களே. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அலீம் அல் புகாரி அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். கடந்த காலங்களிலே எல்பிஜி சிலிண்டருடைய விலையேற்றத்திற்கு ஒன்றிய அரசை நியாயமாக கேள்வி கேட்ட அன்புமணி அவர்கள் இன்றைக்கு சம்பந்தமே இல்லாமல் இந்த விலையேற்றத்திற்கு இதை தடுப்பதற்கு திமுக அரசு என்ன செய்தது என்று கேட்கும் பொழுதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவருடைய நிலைப்பாடே இப்படி இருக்கும் பொழுது, எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, 2 பழமொழி அப்படின்லாம் சொன்னார். கடன் வாங்கினா திருப்பி தர மாட்டார் அப்படின்னா ஏதோ ஒரு பழமொழி உதாரணம்லாம் சொன்னார். ஃபிஸ்கல் டெபிசிட் லிமிட்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒன்றிய அரசு விதித்திருக்கக்கூடிய அளவு இவ்வளவு வரைக்கும் ஒரு மாநிலம் கடன் பெறலாம் அப்படின்னா அது 30% 33%. 30% 33% ஃபிஸ்கல் டெபிசிட் லிமிட்டிற்கு உட்பட்டு 26.43 தமிழ்நாடு அரசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே போல மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய சகோதரர் துரைமுருகன் சொன்னார், நாங்கள் வந்துட்டா அவங்க சொன்னாங்க இதெல்லாம் உங்களுக்கு கடமை, கொடுக்க வேண்டியது கடமை, கடமையே பெருமையாக பீத்தி பேசுகிறீங்களே. நான் ஒரு நீங்கள் வாழ்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் வாழ்வது ஒரு யூட்டோப்பியன் கற்பனை வாழ்க்கையில் தான். உங்கள் கற்பனை வாழ்க்கைக்கு உங்களை நான் தள்ளிட்டு நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வர்றேன். இப்போ வந்து சீமானே முதலமைச்சர் ஆகிட்டார். உங்கள் கற்பனை வாழ்க்கைக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு யாரும் கோவப்படுறாதீங்க. உங்கள் கற்பனை வாழ்க்கையின்படியே சீமான் முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ ஆகிட்டு எஜுகேஷன் பட்ஜெட் இருக்குது இல்லையா, 40,000 கோடியிலிருந்து 45,000 கோடி ஒரு ஆண்டுக்கு. இப்போ அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ தேர்தல் வருது, இப்போ சீமான் சிஎம் ஆயிடுறாரு அவங்க கற்பனை உலகத்தின் படி. அகெயின் ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸ் வந்து 20,000 30,000 கோடி ஆனுவலி வாங்குகிறோம். இப்போ டோட்டலி ரெக்குயர்மெண்ட் எவ்வளோன்னா 60,000 70,000 கோடி. இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் 20 25% டோட்டல் தமிழ்நாடு பட்ஜெட்டில். அப்போ இதை உண்மையிலேயே ஃபுல்லாக அவர் சொல்கிற மாதிரி அல்லது அவர்கள் கற்பனை செய்வது மாதிரி, அதான் கரெக்டான வார்த்தையாக இருக்கும், அவர்கள் கற்பனை செய்வது போல இந்தியா போன்று
ஒன்றியத்திற்கு கீழாக ஆளப்படக்கூடிய ஒரு மாநிலத்தில், இது ஏன் நான் கற்பனைன்னு சொல்றேன்னா, நிறைய கற்பனை இருக்கு. சீமானது நெய்தல் படை அமைப்பென்வர், நெய்தல் படை அமைப்பென்வர். எப்படி நெய்தல் படை எப்படி அமைப்பாங்க அப்படின்னா, சரி ஒன்றிய அரசினுடைய சரி நேவல்ல நீங்க போறீங்க, நேவல் போர்ஸில் ஒரு மாநில அரசு தன்னுடைய படையை எடுத்துக்கொண்டு கடற்குள்ள இறங்க முடியுமா? இந்த ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. இறங்க முடியுமா? கண்டிப்பா இறங்க முடியுமா? அப்படி இதுவே ஆணையரில் போகட்டும், இவங்க கண்டிப்பா இறங்க முடியுங்கிற தகவலே பதிவாகட்டும், இவங்களுடைய கற்பனை உலகத்திற்கு அதுவே சான்றாகட்டும். சரியா? சுட்டு தள்ளிடுவா அவங்கள, உயர போறீங்க. சரியா? ஸ்டேட்டினுடைய பட்ஜெட்டினுடைய 20 to 25% ஒரு என்டையர் ஸ்டேட்டுடைய பட்ஜெட்டு எஜுகேஷனை நீங்க ஃப்ரீயா, டோட்டல் ஃப்ரீயா தரணும்னா வேணும். இப்போ வந்துட்டார் சிஎம் கற்பனை உலகத்தின்படி. இப்போ கேட்குறேன், உடனே ஃப்ரீயா அண்ணன் நம்மளுக்கு? இப்போ இந்த சிரிப்புலாம் சிரிக்க முடியாது. சிஎம் ஆயிட்டாருன்னா பதில் சொல்லணும். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, தம்பி இருடா, நான் உடனே சொல்ல முடியாது, ஸ்கீம்ஸை கொண்டு வர்றேன். அந்த திட்டங்கள் தான் இவைகள். ஒரு மாநில அரசில் இலவசமாக ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் திட்டங்கள் வேண்டும். நாளை மரியாதைக்குரிய அண்ணன் சீமானே முதலமைச்சரானாலும் இலவச மாநிலந்தோறும் மாநிலம் முழுக்க கல்வியை இலவசமாக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஏன்னா உடனடியாக சப்சிடைஸ் பண்ணணும் எல்லா யூனிவர்சிட்டியும் நேஷனலைஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு ஒரு குறைந்தபட்ச கால அவகாசம். அந்த குறைந்தபட்ச கால அவகாசம் அறிவியல் ஆய்வாளர்களின் படி குறைந்தபட்சம் தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு 23 ஆண்டுகள் தேவைப்படும். 23 ஆண்டுகள் தேவைப்படும் ஹெவியா சப்சிடைஸ் பண்ணணும்னா. அண்ணன் சீமானே அவர் கற்பனை உலகத்தின் படி முதல்வரானாலும் கூட அவர் முதல்ல ஸ்கீம் தான் தர முடியும். இந்தியா போன்ற நாடு ஒன்றியத்துக்கு ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க. ஆனா நீங்க பிஜேபி சொல்லிடுவீங்க. நான் என்ன கேட்கிறேன், எனக்கு பின்னர் பேச வரக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் சாட்டை துரைமுருகன் சொல்ல வேண்டும். இதே யூட்டோப்பியன் லைஃப் படி சீமான் முதலமைச்சர் ஆகிறார். சர்வ சிக்ஷா அபியான் நிதியை ஒன்றிய அரசு தடுக்கிறது. சர்வ சிக்ஷா அபியான் நிதியை ஒன்றிய அரசு தடுக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே நான் சொன்ன 60,000-70,000 கோடி டெபிசிட்டா இருக்குது ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னா. சர்வ சிக்ஷா அபியான் நிதியையும் ஒன்றிய அரசு தடுக்கிறது என்றால் அதை எப்படி அவர் எதிர்ப்பார் என்பதை புரிந்து கொண்டு நாம் பேச வேண்டும். அசால்ட்டா சொல்லிடுறீங்க. இதை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி கிடைக்கும் என்று ஒரு ஒன்றிய அரசின் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுகிறார். அதை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நிதி என்கிறார். தமிழர் உணவருந்தும் கலாச்சாரத்தை இழிவுபடுத்துகிறார். பாபு முருகவேல் என்ன பேசும்போது சொன்னார், சும்மா இதே கதையை ஓட்டுறதுனால நான் சொல்றேன், ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் ஆர் பிரீடிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டெரரிசம். நாங்களாவது பிரபாகரனை எதிர்க்கிறோம், அவரை தீவிரவாத குழுவின் தலைவர் என்கிறோம், தடை செய்யப்பட்ட அமைப்பு என்கிறோம். அது எங்கள் நிலைப்பாடு, கட்சியின் நிலைப்பாடு. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அப்பாவி ஈழத் தமிழர்களை, அகதிகளாக வந்த ஈழத் தமிழர்களை, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கேம்ப்ஸை பார்த்து இவைகள் தீவிரவாத முகாம்கள் என்று சொன்னவர். நீங்க எங்களை பார்த்தெல்லாம் பேசவே கூடாது. எங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஈழத் தமிழர்களின் மீது கரிவு கொண்டு ஒரு தலைவர் இந்த தேச வரலாற்றில் நடந்தார் என்று சொன்னால் அது எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி என்பதை நீங்கள் தயவு கூர்ந்து வரலாற்றில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு யூட்டோப்பியன் லைஃப். நாம் தமிழர் கட்டமைக்க நினைப்பது இளைஞர்களை ஏமாற்றி சாத்தியமில்லாத விஷயங்களை சொல்லி ஒரு கற்பனை உலகத்தில் நின்று கொண்டு சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால் அது நடக்காத காரியம். நடைமுறையில் சாத்தியப்படுத்தி காட்டி ஏழை மாணவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக பலன் பெறக்கூடிய மாணவர்கள் வருவார்கள். திராவிடியன் 2.0 is definitely possible என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு அலீம் புகாரி அவர்களே. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரு பாலு அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட அறிக்கையை ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னென்ன புருடா விட்டாங்க, என்னென்ன கப்ஸா விட்டாங்க, என்னென்ன கதை விட்டாங்க, எதை செஞ்சாங்க, எதை செய்யலை. நாங்கள்லாம் செஞ்சதையும் சொல்லுவோம், செய்யாமல் நீங்கள் விட்டதையும் சொல்லுவோம். இதுக்கு நம்ம சரவணனும் நம்ம புகாரியும் இந்த ஆவணத்திற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நாங்கள் உங்கள்கிட்ட சிம்பிளாக கேட்குறோம். 505 வாக்குறுதியை கொடுத்தீங்க, 90% வாக்குறுதின்னு தமிழக முதலமைச்சர் சொன்னார். திடீர்னு நம்ம நண்பர் சரவணன் 404 வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொன்னார். 505ல் 404 எத்தனை % எனக்கு தெரியல சொல்லிட்டார்.
அதோட நம்ம புகாரி வந்து உன்னை அடிச்சு விட்டு போனார். நான் மிரண்டு போயிட்டேன். என்ன சொன்னார்னா, வாங்கின கடன் ரொம்ப கம்மி தான், இன்னும் வாங்க வேண்டியிருக்கு. நாங்கள் நிறைய பிளான்லாம் வச்சுருக்கோம் கடன் வாங்கிறதுக்கு. மத்திய அரசு பணம் கொடுத்தால் வேண்டாம், எங்களால் கடன் வாங்க தெரியும், நீ கொடுக்கறது வேண்டாம். மத்திய அரசு கடன் கொடுத்தாலும் வேண்டாம், எங்களால் தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய தகுதி வேணும். முதல்ல கடனை வாங்கி இன்னைக்கு தமிழகம் கடனிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் என்ன வீர வசனம் பேசிட்டு இருக்கீங்க? ஒருவேளை வந்து விட்டால், ஒருவேளை ஏன் சீமா ஆட்சிக்கு வரக்கூடாதா? நான் கேட்குறேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சாட்டை முருகன் இருக்கார், அவர் சொல்லிப்பார், நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யார் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்பதை பார்த்து வாக்குறுதி கொடுக்க வேண்டும். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவருக்கு ஆசையை தூண்ட வேண்டும். இது ஒரு படத்தில் வந்த வசனம். அது வந்து அற்புதமாக தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் இன்றைக்கி வந்து திமுக. நான் கேட்குறேன், நிறைய பேசலாம், இங்கே என்கிட்ட இந்த ஆவணம் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம். ஆட்சிக்கு வரபோது வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் அவசரமாக நீங்கள் கூட்டுறவு சங்கத்தில் வச்சுருங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் நகையை மூட்டு தருவோம் சொன்னீங்களா இல்லையா? இன்றைக்கி என்ன நடந்துச்சு? நகை மூட்டுது, அந்த நகையை மீட்டெடுத்தது நீங்கள் நிறைவேற்றின லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா? எனக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி கல்விக்கடன் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். கல்விக்கடன் ஒரே ₹1 தமிழ்நாட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டதா? உங்களை யார் தடுத்தார்கள்? மின் கட்டணம் மாதத்திற்கு ஒரு முறை என்று சொல்வது, இங்கே எங்கே மோடி வந்தார்? இங்கே எங்கே பிஜேபி வந்துச்சு? 2 மாதங்கிறத 1 மாதம்னு அறிவிக்க வேண்டியது மின்துறை அமைச்சரா மத்திய அமைச்சரா? ஆனால் இது போன்ற மோசடிகளை சொல்வது தான் இவருடைய வேலையாக இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேருந்து கட்டணம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பேருந்து கட்டணம் எத்தனை முறை இந்த ஆட்சி உயர்த்தப்பட்டிருக்கிறது? சார், பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே தராங்கல்ல சார்? அதுதான் நீங்கள் அடுத்துங்க ஏன் கட்டணத்தை குறைக்க ஏற்றுறீங்க? போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எங்கள் மாவட்டத்துக்காரர் தான், என்னுடைய நண்பர் தான். ஒரு தொகுதிக்கு ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தகுதியோடு இருந்தவர். இன்றைக்கி ஒரு 3 மாவட்டத்தை திமுகவினுடைய தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இதுதான் திமுகவினுடைய இன்றைக்கக்கூடிய சாதனை. தனியார் துறையில் 75 விழுக்காடு தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்ன சட்டம் என்னானது? இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றினீங்களா? இதை பாஜக அரசு தடுத்துச்சா? யார் தடுத்தார்கள்? யார் நிறைவேற்றவில்லை? சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் ஒலிக்கும் சொன்னது யார்? உச்சநீதிமன்றத்தினுடைய கிளை தமிழகத்திற்கு வரும் சொன்னது யார்? செய்தீர்களா? பாஜக செய்யல, அதை கூட சொல்லுங்க. ஆனால் நீங்கள் எடுத்த முயற்சி என்ன? இதற்காக நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? சரவணன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், முன்பு சொன்னதை. வரக்கூடிய 2026 தேர்தலில் 21 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகள் 100 வாக்குறுதிகள் திரும்பி மீண்டும் இடம்பெறும். இதில் குறைந்தது நான் சொல்றேன். அதுதான் இன்றைக்கு 404 முடிச்சிட்டோன்றாரு, மிச்சம் 100 கரெக்டா நான் ஒன்று சொல்றேங்க, கரெக்டா வருதுண்ணே. ஆமா, கூட அல்வா கொடுத்தது பென்ஷன் ஸ்கீம்ஸ் நல்லா சொன்னார் நம்ம அண்ணன். ஏன்னா அவர் வந்து அந்த இதில் இருந்ததுன்னு சொன்னார். நம்ம காசையே கொடுத்து நமக்கே பென்ஷன் கொடுக்க சொல்லி. ஆனால் ஏழை எளிய மக்கள்லாம் ஏமாற்றலாம் சார். கடந்த ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த பச்சை துரோகத்தை எப்பொழுது கணக்கு தீர்ப்பது என்று அரசு ஊழியர்கள் காத்து கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் நான் உங்களை பார்த்து நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களா என்பதை நீங்கள் யோசிக்கணும். எனவே இந்த காலகட்டத்தில் 2026இல் எந்த தேன் தடவும் வார்த்தைகளை திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள், தமிழக மக்கள் நிச்சயமாக இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இந்த விவாதம் என்பது மிக அவசியமான விவாதம். ஏறக்குறைய தேர்தல் அறிக்கை வருவதற்கு முன்பாகவே இது போன்ற விவாதங்கள் நடத்துவதன் மூலமாக சாத்தியமானது எது, செய்யக்கூடியது எது, நிச்சயமாக செய்ய வேண்டியது எது என்பதை உணர்ந்து புரிந்து ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட வேண்டும். எங்கள் கட்சியில் மிகச்சிறந்த அறிஞர்களை கொண்டு தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக மருத்துவர் செந்தில் அவர்கள் தலைமையில்
மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை தயாரிக்கும் குழுவை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். எங்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே தலை சிறந்த மாநிலம் தமிழகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அறிக்கையை எங்களால் உருவாக்க முடியும். அதை கூட்டணி செய்வோம் ஆட்சி இருக்குல்லண்ணே, என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாலு அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு பேச பெருமதிப்பிற்குரிய அல் புகாரி அவர்கள் ஏதோ கற்பனைவாதம்னாரு. இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டுங்கிற கற்பனைவாதத்தை விட உலகத்தில் வேற கற்பனைவாதம் இருக்கா? 18 மாநிலங்களை ஆண்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வெறும் 3 மாநிலங்களை ஆண்ட அளவுக்கு கழுத தெரிஞ்சு கட்டணமா மாறுற மாதிரி காங்கிரஸ் தெரிஞ்சு கட்டி சுவரா குட்டி சுவரா போனது போல நாங்க தமிழ்நாட்டு ஆண்டோன்னு வேற பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஜோதிமணி, இந்த விருதுநகர் எம்பிலாம் திமுக கூட்டிலிருந்து எங்களை வெளியே அனுப்பி பாருங்க, நாங்க தாவேக்க கூட சேர்ந்து தமிழ்நாட்டு ஆள போறோம்னாங்க. போய்தான் பாரு, போயிருக்க வேண்டியதானே. அப்புறம் இந்த வழக்கம் போல சீமான் வந்து நெய்தல் படை அமைப்பாரு, சீமான் வந்து கற்பனைவாதத்தை வாழ்றாரு அப்படின்னு பேசினாரு. கடலோர காவல் படைன்னு ஒன்று தமிழ்நாடு அரசு வச்சுக்கு தெரியுமா தெரியாதா? கடலோர காவல் படையவே மீனவர்களிருந்து மீனவனையே படையாக மாற்றி ஒரு படை அமைப்போம். பேரு நெய்தல் படை. அவனை பாதுகாக்க எப்படி கடலோர காவல் படை, நீ எவ்வளவு மண்ணெண்ணெய் கொண்டு போற, எவ்வளவு டீசல் கொண்டு போற, எவ்வளவு உணவு கொண்டு போற பரிசோதிக்க இருக்கு. இப்போ அவன் தன்னை தற்காத்து கொள்ள கேரள அரசு இது போல மீனவர்களை கொண்டே ஒரு படையை உருவாக்கி இருக்கு. கேரளாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி காங்கிரஸ் போய் கேட்டு பாருங்க, போய் கேட்டதால தெரியும். குண்டு செட்டிலே குதிரை ஓட்டுறது. கல்வி கண்டிருந்த காமராஜரை தலைவராக கொண்ட அல்புகாரி பேசுறாரு. காமராஜர் இருந்த காங்கிரஸ் கூடிய அல்புகாரி பேசுறாரு, கல்வியை அனைவருக்கும் கொடுப்பது சாத்தியம் உள்ளன்னு. உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? தனியார் பள்ளி கூட அரசு பள்ளி போட்டி போட முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் பள்ளிக்கல்வித்துறை பட்ஜெட் 45,000 கோடி. முதல் ஆண்டு 43,000 கோடி, கடைசியாக 45,000 கோடி. 5 ஆண்டுகளை கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட் போடப்பட்டு 2 லட்சம் கோடி. இந்த 2 லட்சம் கோடி பட்ஜெட்ல புதிதாக கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எத்தனை, புதிதாக மேம்படுத்தப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எத்தனை? இதுதானே உண்மையான வாக்குறுதியா இருந்திருக்கணும். அதை கெட்டாம நம்ம ஸ்கூல் திட்டம், அது என்ன தெரியுமில்ல, முன்னாள் மாணவர்கிட்ட காசு வாங்குறது. அப்புறம் என்னத்துக்கு பட்ஜெட்? எதுக்கு பட்ஜெட்? ஆசிரியருக்கு சம்பளம் போட காசு இல்லையா, உடற்பயிற்சி ஆசிரியருக்கு சம்பளம் போட காசு இல்லையா, 45,000 கோடி வச்சு என்ன பண்றீங்க? நாங்க என்ன சொல்றோம், இலவசங்களை ஒழிப்போம். நீ 13,000 கோடி மகளிருக்கு 1000 ரூபா, மாணவிக்கு 1000 ரூபா, தமிழ் மகன் திட்டத்தில் மாணவனுக்கு 1000 ரூபா. அதான் கல்வி இலவசமா. அப்புறம் எதுக்கு 3000 ரூபா? கல்விதான் இலவசமாச்சே. கல்வி கடன் ரத்து. கல்விக்கு கடனே வாங்க முடியாத சூழலை உருவாக்க. ஏன்னா கல்வி இலவசம். இது சாத்தியப்படுத்துவதற்கு 23 வருஷம் ஆகுமா? 73 வருஷமா நீங்க ஆண்டு என்ன பண்ணீங்க? ஐயா சொன்னாங்க, ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க. இலவசங்கள் என்பது ஏமாற்றுவதற்கும் வாக்குகளை களவாடுவதற்கும். அப்படித்தான் உங்க பக்காமா சொல்றாரா? யூ ஆர் நாட் டிவிகே, பட் டிவிக்கு ஆரம்பிச்சது ஒரு சப்போர்ட்டர். அதாவது அவர் சொல்றாரு, நான் இடையில வந்தவங்க கிடையாது, முதல்ல ஆதரிச்சவன். இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆதரிக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்க ஆதரிக்கிற நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? ஏமாற்றுவதற்கும் வாக்களை களவாடுவதற்கும் தான் இலவசம் என்றால், அப்போ அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, இதெல்லாம் இலவசம். இதெல்லாம் வாக்களை களவாடத்தானா? இதெல்லாம் வாக்களை களவாடத்தானா? இல்லை ஏமாற்றுவதானா? இதோட பெரிய குடும்பம் என்ன தெரியுமில்ல, விஜய் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கை வாசிக்கும் போது சொல்ல யாருமே அதை பேசல, திமுக காரங்களே பேசல. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து 4,36,00,000. இந்த 4,36,00,000 20 விழுக்காடு ஸ்டாலின் சார் எடுத்துட்டு போயிடறாராம், 10 விழுக்காடு அமைச்சர் எடுத்துறாங்களாம். ஸோ 30 விழுக்காடு எடுத்துட்டு போயிடறாங்க. 4,36,00,000 30 விழுக்காடு என்பது 1,46,00,000, 1,50,00,000, 1,50,00,000 லட்சம் கோடி எடுத்துடுறாங்க. இந்த 1,50,00,000 லட்சம் கோடி இருந்தாலே நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுத்தலாம். எப்படி? 2,500 ரூபா கல்யாணம் முடிஞ்சா ஒரு பவுன் தங்கம், காஞ்சிபுரம் சேலை. நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரங்க, நேரடியாக வர்றோம், பணம் தரேன்னு வருவாங்கல்ல, அது மாதிரி நேரடியாக சேலை, இது எல்லாத்தையும் கொடுத்துடலாங்கிறாரு. நான் தெரியாமல் கேட்குறேன், அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய
மூளையில் 1300 கிராமில் 30 கிராம் பயன்படுத்தக்கூடிய யாராவது ஒருத்தன் இதை பேசுவாராங்க? அதாவது ஸ்டாலின் 4,36,00,000 1.5 லட்சம் கோடி அபகரிச்சாரு. எப்படி அபகரிக்கப்படுதுன்னு சொல்றாரு? 1 லட்சம் ரூபாய்க்கு சாலை போட்டா 70,000 ரூபாய்க்கு சாலையை போட்டு 30,000 ரூபாய் அபகரிச்சுறாங்க. அதானே? அதனால தானே 1.5 லட்சம் கோடி டெபிசிட் ஆகுது. அந்த 30% கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன். இப்போ நான் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவேன்? ஸ்டாலின் அமைச்சர்கள் எடுப்பதை தடுத்துட்டு நான் மக்கள்கிட்ட கொடுத்துருவேன். இதுக்கு பேர் என்ன? இதுவும் ஒரு வகையான கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் புலி படத்தினுடைய வருமானத்தை 15 கோடி ரூபாயை மறைத்தாக சொல்லி 1.5 கோடி ரூபாய் வருமான வரித்துறை கட்ட சொல்லுதுங்க. நான் கட்ட மாட்டேன், நான் கட்டவே மாட்டேன்னு நீதிமன்றத்தில் போய் வழக்க போட்டு அந்த 1.5 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வக்கீலுக்கு மட்டும் சொல்ல பண்ணியிருக்காப்ல. வழக்கறிஞருக்கு மட்டும் செலவு பண்ணி நீதிமன்றம் சொல்லிச்சு 1.5 கோடி ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டும்னு சொன்ன பிறகு மரியாதைக்குரிய நீதிபதி ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. திரைத்துறையில் மட்டும் நீங்க சமூக நீதி பேசினா பத்தாது, ரியல் ஹீரோவா இருந்த மட்டும் பத்தாது, ரியல் ஹீரோவாகவும் இருக்க வேண்டும் என்று பேசுறாரு. இவர் ஊழல் ஒழிக்க போறாராம். தன் படத்தினுடைய வருமானத்தை மறைக்கக்கூடிய தியேட்டர்ல 100 ரூபாய் டிக்கெட்டை வெளியே 1000 ரூபாய்க்கு விற்கிற ஒருத்தன் எப்படி நாட்டில் ஊழலை ஒழிப்பார்? ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்கிறேன் மரியாதைக்குரிய அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் என்ன சொன்னாரு? இலவசத்தை எதிர்க்கிறார். அந்த கட்சியினுடைய மகளிரணி பொறுப்பாளர்கள் 1000 ரூபாய் கொடுத்து அப்புறம் இலவச பஸ் விட்டு தமிழ்நாட்டு மக்களை அடிமையாக்கிட்டாங்கன்னு பேசுறாங்க. இப்போ இலவச பேருந்தையும் 1000 ரூபாயும் எதிர்க்கிற தாவேகா பொறுப்பாளர்கள் இப்பொழுது விஜயனுடைய கருத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அவர் 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி 2000 அறிவிச்சோன்னு 2500 அறிவிப்பது எவ்வளவு அயோக்கியத்தனமான அரசியல் என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக நான் எழுப்புறேன். இலவசங்களை எதிர்த்த தாவேகா இப்பொழுது எடப்பாடி 2000 2500 என்றால் இது வாக்குறுதி அல்ல, உங்கள் வாக்கை நீங்க உறுதிப்படுத்துறீங்க. இலவசம் என்பது மக்களை ஒருபோதும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகாது. மக்களுக்கு தேவையான 3 இலவசம். அதை நாம் தமிழர் கட்சி ஆட்சியிலே உறுதிப்படுத்துவோம். மற்ற அனைத்தையும் மக்களுடைய கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அந்த சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்க்கையை உறுதிப்படுத்துவோம். மற்ற அனைத்தையும் அந்த மக்களே வாங்கலுக்கான ஒரு அரசை கட்டமைப்போம். தற்சார்பு பொருளாதார கொள்கையிலே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி தமிழ்நாட்டின் வேலை தமிழருக்கே என்பதை உறுதிப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களே. அடுத்ததாக அதிமுகவின் சார்பில் திரு பாபு முருகவேல் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 17/1/2026, 14/2/2026, 24/2/2026 3 தேதிகளிலே 5 தேர்தல் வாக்குறுதிகளாக, பிரதானமான வாக்குறுதிகளாக எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் 15 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். மகளிருக்கு உரிமை தொகையாக மாதம் 2000, ஆண்களுக்கும் விலையில்லாத பேருந்து பயணம், வருடத்திற்கு 3 எரிவாயு உருளைகள் விலையில்லாமல் தருகிறோம். வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடத்தை வாங்கி அந்த இடத்திலே வீடு கட்டி அவர்களுக்கு வீடு குடியமர்த்துகிறோம். கல்வி கடன் ரத்து 2001 திமுக தேர்தல் வாக்குறுதி போல அல்ல, நிச்சயமாக கல்வி கடன் ரத்து செய்வோம். 5 லட்சம் மகளிருக்கு மானிய விலையிலே 2 சக்கர வாகனங்கள், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துகிறோம். மாற்றுத்திறனாளிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்கிறோம். ஜல்லிக்கட்டிலே உயிரிழப்பவர்களுக்கு 10 லட்சமும் அதிலே வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். சிறுபான்மையினருக்கு வட்டி இல்லாத கடனை கொடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறோம் என்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். இப்போ இத்தனை வாக்குறுதிகளையும் நாங்கள் கொடுத்திருப்பதற்கு காரணம், புகாரி சொன்னார் 1000 ரூபாய் கொடுத்தாரு, தங்கச்சி அசோகவர்ஷினி தான் அண்ணன் எடப்பாடியாரை பேட்டி எடுத்தாரு, அப்போ சாத்தியம் இல்லைம்மான்னு சொன்னார். ஆமாம், சாத்தியம் இல்லைதான். காரணம், உங்களுக்கு நிர்வாக திறனற்ற ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நிர்வாக திறன் இல்லாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றேன்னா அதுக்கும் இருக்கிறது காரணம். 2019 21 வரையில் 2 ஆண்டுகள் கொரோனா பெருந்தொற்று, எந்த விதமான வரி வருவாயும் இல்லை, எந்த விதமான வருமானமும் இல்லாமல் தமிழ்நாட்டை கடனை உயர்த்தாமல், அங்கதான் நீங்க நுட்பமாக கவனிக்கணும், கடனை உயர்த்தாமல் 2 ஆண்டுகள் வரி வருவாய் இல்லாமல், வருமானம் இல்லாமல் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஒரே 1 ரூபாய் கூட சம்பளம் பிடித்தம் இல்லாமல் கொடுத்துருக்கிறோம். அதே போல ஈழத்தமிழர்களை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தார்மீகமும் இல்லைன்னு சொன்னார் சகோதரர் புகாரி. 1984ஆம் ஆண்டு பெரும் போர் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கிற போது என்னுடைய அன்பு சகோதரர்கள் காயம்பட்டு சிகிச்சைக்காக தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக போரை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக பணம் தேவைப்படுகிறது, ஆயுத தளவாடங்கள் தேவைப்படுகிறது.
அன்றைக்கு டெல்லியில் இருந்த வாரி கொடுத்த வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய அனைத்து அரசு வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழகத்திற்கு வந்து ஒரே காசோலையாக 4 கோடி ஈழத்தமிழருடைய போராட்டத்திற்கு கொடுத்த இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவி அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, ரைட்டு. எங்களுடைய கொள்கையை நாங்கள் மாற்றிக்கொள்வோம், நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். எப்படி இயக்கம் ஆரம்பிக்கிற போது அண்ணன் சீமான் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பெரியாரை எதிர்க்கிறாரோ, அதை போலத்தான் எங்களுடைய நிலைப்பாட்டை தான் நாங்கள் மாற்றிக்கொண்டோமே ஒழிய உங்களைப் போல லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிப்பதற்கான திட்டத்தை நாங்கள் வகுக்கவில்லை. தயவு செஞ்சு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே 2009ஆம் ஆண்டு அரசு மருத்துவர்கள் 4ஆம் பட்டை ஊதியம் வழங்க வேண்டும் என்பதற்காக 12 ஆண்டுகள் அரசு ஊழியம் முடித்திருக்கிற அரசு ஊழியர்களுக்கு, அரசு மருத்துவர்களுக்கு 4ஆம் பட்டை ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற ஒரு அரசாணையை முத்துவேல் கருணாநிதி 354 என்கிற ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறார். அந்த அரசாணை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றப்படலை, நாங்கள் நிறைவேற்றலை. ஆனால் 2019ஆம் ஆண்டு இதோ இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலே அரசு மருத்துவர்கள் ஒன்று கூடி உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் நேராக போய் குந்த வச்சு அங்கே உட்கார்ந்துக்கிட்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமா இந்த அரசாணையை நாங்கள் நிறைவேற்றுவோம், உங்களுடைய 4ஆம் பட்டை ஊதியத்தை நாங்கள் தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்த அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சராகி முத்துவேல் கருணாநிதி போட்ட அரசாணையை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நிறைவேற்றல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதியும் நிறைவேற்றல, முத்துவேல் கருணாநிதி கனிமொழியும் நிறைவேற்றல. அப்பா போட்ட அரசாணையே நிறைவேற்றாத நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை நீங்க எப்படி நிறைவேற்ற முடியும் உங்களால? இதான் என்னுடைய கேள்வி. உங்க அப்பா ஒரு அரசாணை போடுறாரு, அந்த அரசாணையை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அப்ப உங்களால எப்படி நீங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நீங்க நிறைவேற்ற முடியும்? 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில், கிழக்கா மேற்கா, கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தது. அந்த கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்தில் அமைப்பு செயலாளர் RS பாரதி 75% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம். தம்பி உதயநிதி 90% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். நம்ம மெட்ராஸ் அமைச்சர் மா சுப்பிரமணியம் 99% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். முதலமைச்சர் 95% வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம். சரி, ரைட், அவங்களுக்கு கணக்கு தெரியாது, அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. 99% வாக்கு நிறைவேற்றிட்டாங்களே. கேஸுக்கு மானியம் கொடுத்தீங்களா? பெட்ரோல் டீசலுக்கு மானியம் கொடுத்தீங்களா? கல்வி கடனை தள்ளுபடி பண்ணீங்களா? விவசாய கடனை தள்ளுபடி பண்ணீங்களா? நகையை வச்சுருந்தான் பாவம், வீட்டில் இருந்து 5 சோறு சும்மாவாது இருந்திருக்கோம். வீட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே நாங்கள் தள்ளுபடி பண்ணிவிடுவோம்னு சொல்லிடுவோம். வீட்டு இருந்ததுலாம் காதில் கழுதெல்லாம் கைட்டியும் போயிருந்தல, எங்கள் ஊர்லலாம் எடுத்து போய் கூட்டுறவு பேங்கில் வச்சுச்சிங்க. பாவம் இன்னைக்கு எல்லாம் முழுகி போச்சு. அந்த பாவம்லாம் சும்மா விடுமா அவங்கள? இன்னைக்கு போச்சு அது. இது போல் அந்த நகை கடையை தள்ளுபடி பண்ணீங்களா? எதுவுமே பண்ணலை. இப்போ இதெல்லாம் நடக்கலையே. இப்போ இதெல்லாம் இந்த 1% தான் வருமா அப்படின்னு யார் கேட்டது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் கேட்டார், நான் கேட்கல. 90% 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்களே திமுக அப்படின்னு இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? இப்போ இதெல்லாம் அந்த 1% தான் வருதா அப்படின்னு நான் கேட்கல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சண்முகம் கேட்டார். இப்போ இந்த மாநாடு 10 லட்சம் பேர் நாங்கள் கணக்கில் இந்த முந்தினத்து நடந்துச்சுல மாநாடு, அதில் எல்லாருக்கும் ஒரு டப்பா பிரியாணி போட்டாங்க. அந்த பிரியாணி செலவு மட்டும் 100 ரூபா அப்படின்னு வச்சுனா கூட 10 லட்சம் பேர் அவங்க அந்த கணக்கில் இருக்கட்டுமே, எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா 10 லட்சம் பேருக்கு எவ்வளோ ஆச்சு? ஆச்சா? நேரலை ஏன்டா சட்டமன்றத்தில் ஒளிபரப்பு பண்ணலன்னா 1 கோடி செலவு அவன் காசு இல்லைங்கிறான். எப்படி சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை ஏன் நேரலையில் ஒளிபரப்பவில்லை என்று சொன்னால் அரசிடத்தில் நிதி வசதி இல்லை என்கிற கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறது. எதுவுமே செய்யாமல் நாங்கள் சொல்லாதது செஞ்சோம். சொல்லாதது என்ன செஞ்சீங்க? ஓட்டுக்கு என்னென்ன தேவையோ, அடுத்த ஆட்சிக்கு என்னென்ன தேவையோ அதான் சொல்லாதது நீங்கள் செய்கிறது. அதனால் வரக்கூடிய இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் முழுமையாக தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அதற்குண்டான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக வலுவான கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை எதிர்ப்பதற்குண்டான அடித்தளம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது கூடிய விரைவில் வெட்ட வெளிச்சமாகும். நிச்சயமாக இந்த தேர்தலோடு திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத இந்த திராவக மாடல் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் பாபு முருகவேல் அவர்களே. நிறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு சரவணன் அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. யார் இப்படி பேசிட்டு போயிருக்கா? மோடி எங்க திருச்சியில் பேசியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டை விடுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? சமையல் எரிவாயு சிலிண்டர் இல்லை லேது. இதை பற்றி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, சார்
தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது சார், நான் அங்கே போகணும் சார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்காரு. எந்த ஹோட்டல்லையும் இப்போ சாப்பாடு கிடையாது, செட் மெனு தான். வெறும் அரிசியை மட்டும் வேக வச்சு அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலப்பட சாதம் இதை மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்போ யாராவது ஒருத்தங்க கேஸை புக் பண்ணி பாருங்களேன். நான் ட்ரை பண்ணேன், ஃபோனு கேஸ் இல்லை, கேஸை புக் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆப்பில் சாரி எரர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வருது. நீங்கள் ட்ரை பண்ணிங்களா தான் கேஸை புக் பண்ண முடியாது. இப்போ என்ன கேஸ் உங்கள் வீட்டில் இருக்கோ அதுதான் ஓடும். ஐயா, திராவிட மாடலின் சாதனை விறகு அடுப்பில் சமைத்த பெண்களுக்கு கேஸ் அடுப்பு கொடுத்து 75 வருடங்கள் இந்த போராட்டம். விறகு அடுப்பில் சமைச்சவங்கள கேஸ் அடுப்பு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். 10 வருட மோடி ஆட்சி என்ன சாதித்திருக்கிறது? திருப்பி எல்லாம் விறகு அடுப்புக்கு போங்க கேட்டார். என்ன சார் 1000 வருஷம் கதையை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, திராவிடியன்ஸ் வர்சஸ் ஆரியன்ஸு, இதெல்லாம் பேசலாமா இப்போ அப்படின்றாரு. ஐயா, இதுதான் நிதர்சனமான உண்மை. 5 வருடங்கள், கடந்த 5 வருடங்களில் பாஜக ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 500 ஹைகோர்ட் ஜட்ஜஸை 554 ஹைகோர்ட் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த 5 வருடங்களில் பாஜக எத்தனை பேர் தெரியுமா? அதில் உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் 430 பேர். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு சீட்டு இருக்கா? கிடையாது. 15% மட்டும்தான். ஐயா, 15% தான் இருக்காங்களா எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்தியாவில்? இதுதான் ஆரியன் வர்சஸ் திராவிடியன் என்று சொல்வதற்கான காரணம். நீட்டு பேசினாங்க, உங்களுக்கு தெரியவில்லை, ரகசியம் தெரியவில்லை அப்படின்னாங்க. ஐயா, அது ரகசியம் அல்ல, இது கான்ஸ்பிரசி. என்ன நடக்குது? இந்த நீட்டு சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தது யாரு? அதிமுக. இங்க அப்படியே வாய் கூசாமல் போய் பேசுகிறார்கள். உச்ச நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது, அந்த உத்தரவின் காரணமாகத்தான் நீட் இருக்கு. ஐயா, அது போய் நீட் இன்னைக்கு இருக்க காரணம்னா செக்ஷன் 14 ஆஃப் தி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட். இந்த சட்டத்தை யார் பாஸ் பண்ண? அண்ணன் திருச்சி சிவா சொல்லியிருப்பார் பேட்டியில். சார், நாங்கள் ஏடிஎம்கேவை வெளியில் வர சொல்லி கூப்பிட்டோம் சார், அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கும் சொல்கிறோம், 2019 சொன்னார் திரு ராகுல் காந்தி, 2024 சொன்னார், வாக்குறுதி கொடுத்தார். எங்களுக்கு அந்த தெம்பும் திராணியும் இருக்கு. எங்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சியை அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுவது நீட் விலக்கு, அதை நீங்க வாக்குறுதியாக கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நெஞ்சுரம், அந்த நேர்மை திமுகவிடம் இருந்தது, தமிழ்நாட்டு முதல்வர்கிட்ட இருந்துச்சு. ஒரே காரணம் தான், சட்டத்தை எழுதி போட்டுட்டோம். ஏன் இந்த நீட் விலகாமல் இருக்கிறதுனா, இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் அதில் கையெழுத்து போட மாட்டாங்க. அவங்க தனியாக கையெழுத்து போட முடியாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பாஜக மினிஸ்டர் சொன்னாதான் போட முடியும். சட்டத்தில் இடம் இருக்கு. அதை அதிமுக செய்ய தவறியது, செய்து காட்டியது திமுக. திமுகவுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது, இதில் விட்டுடவே கூடாதுன்னு சொல்லி பாஜக முட்டுக்கட்டை போடுகிறது, கையெழுத்து போட விடாமல் தடுக்கிறது. இன்னொரு புறம் என்ன சொல்றாங்க? கடன் வாங்கி இதையெல்லாம் செய்கிறீர்களே, நியாயமா? இவ்வளவு கடனை வாங்கிட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்றாங்க. ஐயா, உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்ல முடியும். இப்போ நீங்கள் போய் ஒரு வங்கியில் கடன் கேட்குறீங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க? உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை கேட்பாங்க, இல்லை உங்களுடைய சேலரி ஸ்லிப்பை கேட்பாங்க. ஓகே, உங்கள் சேலரி ஸ்லிப்பை பார்க்குறாங்க, வருஷத்துக்கு இவர் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருங்க. ஓகே, 50,000 லோன் கொடுக்கலாம். நீங்கள் 50 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் என்றால், ஓ 50 லட்சமா, 5 லட்ச ரூபாய் கடன் கொடுப்பாங்க. அதே தான் சார் தமிழ்நாட்டில் 5,70,000 கோடி ரூபாய் கடன். எப்போ? 2021. அப்போ தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவா இருந்துச்சு? 20 லட்சத்தி சொச்சம் கோடிகள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடிகள் கடன் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஐயா, தமிழ்நாட்டுடைய மொத்த உற்பத்தி எவ்வளோ? இப்போ 40 லட்சம் கோடி. 40 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை பெருக்கி இருக்கிறோம் கடந்த 5 வருடத்தில். அதை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? இன்னைக்கு இந்தியா முழுக்க பாசிச பாஜகவை எதிர்க்கக்கூடிய எந்தவித சமரசமுமே இல்லாமல் எதிர்க்கக்கூடிய ஒரே நெஞ்சுரம் படைத்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், the rock star chief minister of தமிழ்நாடு. யாருக்குமே மோடி அரசை எதிர்ப்பதற்கு தைரியமே கிடையாது.
அப்படிப்பட்ட அந்த மோடி அரசாங்கத்தோடு மோதி தமிழ்நாட்டு உரிமைகளை பெற்றுக்கொண்டு தந்து கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் முதல்வர். இன்னைக்கு ஒரு அனாலிசிஸ் போட்டிருக்காங்க, ட்விட்டரில் வந்திருக்கு. 3 மீட்டிங்கில் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு முறை கூட எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரை சொல்லவே இல்லை, ஒரு முறை கூட சொல்லலை. இப்படி மானங்கெட்டு போய் அந்த கூட்டணியில் இருக்க தான் செய்யணுமா? அதை விட முக்கியம், இன்னைக்கு சொன்ன, இதுக்கு முன்னாடியே சொன்ன படத்தை எடுத்தாங்க. இதை விட எது தெரியுமா எனக்கு ரொம்ப மனம் வலித்து? ஐயா, அவர் ஒரு முன்னாள் முதல்வர். என்ன தெரியுமா பண்ணாங்க? பியூஷ் கோயல் அப்படியே நடுவில் உட்காந்துருக்காரு. இப்போ இங்கே நடுவர் உட்காந்துருக்க மாதிரி. ஐயா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர், தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர், ஒரு ஓரமாக 3வது சீட்டில் உட்காந்துருக்கார் சார். அதை பார்த்து எனக்கு நிஜமாவே கஷ்டமாயிடுச்சு. ஐயா, இப்படிப்பட்ட கூட்டணி தேவையா? இது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் அல்ல, தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட அவமானம். யாருங்க இந்த பியூஷ் கோயல்? மீண்டும் சொல்கிறேன், இந்த தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் பாஜக, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, ஆரியன் வர்சஸ் திராவிடியன். இதில் வெற்றி பெற போகுது திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தி ராக் ஸ்டார் சீஃப் மினிஸ்டர். நன்றி திரு சரவணன் அவர்களே. யார் சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்லை, நான் சொல்லணும்னு நினச்சதே மைண்ட் வாய்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணி இங்கே ஒருத்தர் சொன்னாங்க. இந்த வாக்குறுதி அப்படின்னா என்னென்னா, நம்மலாம் நினச்சிட்ருக்கோம் நமக்கு ஏதோ ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நமக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க, நாங்கள் வந்தால் இதை செய்வோன்னு சொல்கிறாங்க. அவங்க வாக்கை உறுதி செய்து கொடுக்குறாங்க, அது வாக்குறுதி அப்படின்னு அழகாக யாரோ சுட்டி காட்டி சொன்னாங்க. அப்போது அவரவரோட வாக்குக்காக சொல்கிறாங்க. இப்போ இந்த வாக்குறுதியில் வேறு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. நம்ம என்னத்தை இதில் மக்களை ஈர்க்கிறதுனா, ஒன்று எல்லாமே ஈர்க்கணும், இல்லை எதையுமே ஈர்க்கக்கூடாது, இப்படி தானே? ஏன்னா ஒன்று 2000, 2500 கல்விக்கடன் தள்ளுபடி, கல்விக்கடன் தள்ளுபடி, தங்கம் கொடுக்குறோம். இவங்க தாலி கொடுக்குறாங்க, அவங்க மோதிரம் கொடுப்பாங்க, அவங்க காயின் கொடுப்பாங்க, எல்லாம் தங்கம் தான், அதே 1 சவரன் தான் இல்லையா? இப்போ எல்லாம் அதே தான். இப்போ நமக்கு 2000 வேணுமா 2500 வேணுமான்னு டிசைட் பண்ணணும். இன்னும் ஒரு மாதம் இருக்குது தேர்தலுக்கு. இன்னும் அந்த 2000, 4000, 6000 மாதிரி ஏற்றிட்டு கூட போகலாம். திடீர்னு இல்லை அவங்க சொல்லிட்டாங்களா, சரி இப்போ நான் வந்தால் 3000. திடீர்னு எடப்பாடியார் அறிவிச்சார் பாருங்க, 10,000 கருணை தொகைன்ட்டார். நம்ம மேலெல்லாம் கருணைப்பட்டு ஒரு தொகைன்ட்டார். அப்போது எல்லாமே ஒரே வாக்குறுதி தானே. அப்போ இதில் மக்களை ஈர்ப்பது எது அப்படின்னா என்ன இருக்கிறது? எல்லாமே தான் ஈர்க்கும் இல்லையா? அப்போது மக்களை எது ஈர்க்கிறதுன்றது முக்கியம் இல்லை, மக்கள் யாரை நம்புகிறார்கள்ங்கிறது தான் முக்கியமாகுது. எல்லாரும் 2000 கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? இல்லைங்க, இவர் வந்தால் தான் கொடுப்பாரு, அவர் சொல்லுவார் அப்படின்னு நமக்கு ஒரு முடிவு வருது இல்லையா? அப்போ மக்களை ஈர்க்கும் வாக்குறுதி எது அப்படிங்கிறத விட மக்கள் நம்பும் வாக்குறுதி எதோ அதுதான் வெற்றி பெற போகிறது. ஏப்ரல் மாதம் அந்த நம்பிக்கையை யார் பெறுகிறார்களோ அவர் வெற்றி பெற போகிறார். இதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 6 பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி.